உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கழிவறையில் நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து பெற்றோரிடம் சொல்ல வேண்டாம் என கூறிய டீச்சர் அவரது பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தால் சைலண்டாக இருந்திருப்பாரா என்பதே இந்த போராட்டக்காரர்களின் ஆக்ரோஷம். திருப்பூர் கேவிஆர் நகரில் கதிரவன் என்ற தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் ஒரு சிறுமி கழிவறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞன் தனந்தஜய் நர்சாரி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். அழுது கொண்டே கழிவறையை விட்டு வெளியே வந்த சிறுமி தனந்தஜய் நர்சாரியின் அத்துமீறல் குறித்து தனது வகுப்பு ஆசிரியரிடம் போய் கூறியிருக்கிறார். அதை கேட்ட வகுப்பு ஆசிரியை உனது பெற்றோரிடம் சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என மிரட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் வகுப்பு முடிந்து வழக்கம் போல மாலை வீட்டுக்கு சென்ற சிறுமி கழிவறையில் நடந்த விஷயத்தையும் வகுப்பு ஆசிரியை மிரட்டியது குறித்தும் தனது தாயிடம் சொல்லி அழுதிருக்கிறார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த சிறுமியின் தாய் தனது சொந்த பந்தங்களோடு பள்ளிக்கு நேரில் சென்று நியாயம் கேட்டிருக்கிறார். ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்பதை போல பள்ளி நிர்வாகம் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இரவோடு இரவாக பள்ளியை முற்றுகையிட்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் மறுநாள் காலையிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். கதிரவன் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது? கழிவறையை சுத்தம் செய்ய நமது மாநிலத்தில் ஆட்களே இல்லையா? அசாம் மாநில இளைஞரைத்தான் கழிவறையை சுத்தம் செய்ய பணியமர்த்த வேண்டுமா? எல்கேஜி யூகேஜி மாணவிகளுக்கு பள்ளி காம்பவுண்டின் மூலையில் கழிவறையை வைத்திருந்தால் அவர்கள் எப்படி எளிதாக செல்வார்கள்? சிறுமிகளை கவனித்துக் கொள்ள வயதான மூதாட்டிகளை பணியமர்த்தினால் அவர்களால் எப்படி பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள முடியும் என கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினர். ஒரு கட்டத்தில் கொந்தளித்த தாய்மார்கள் சிறுமி அழுது கொண்டே வகுப்பு ஆசிரியையிடம் சொல்லிய போது ஒரு தாயாக அவர் துடித்திருக்க வேண்டாமா? அவரது குழந்தையாக இருந்தால் இப்படித்தான் வெளியில் சொல்ல வேண்டாம் என கூறுவாரா என கேட்டதோடு அந்த வகுப்பு ஆசிரியை வந்தால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என அழுத்தமாக நின்றனர். அந்த பிள்ளைக்கு நடந்த சம்பவம் ஸ்கூலில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்கு, டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, வெளியவும் எந்ததும் சொல்ல. பேரண்ட்ஸ்களாக கண்டுபிடிச்சி இங்கே பண்ணதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடி கார்டு எங்கே, காலில் ஷூ சாக்ஸ் எங்கே என மாணவிகளிடம் கேள்வி கேட்கும் பள்ளி நிர்வாகத்திற்கு கழிவறையை சுத்தம் செய்ய ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டும் என்பது கூட தெரியாதா என ஆத்திரம் தெரிவித்தனர். மாணவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட பள்ளியில் இருக்கும் நேரம்தானே அதிகம் என கூறிய பெற்றோர் தனந்தஜய் நர்சாரியை தற்போதைக்கு போலீசார் கைது செய்தாலும் இனி எந்த நம்பிக்கையில் எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது? சம்பந்தப்பட்ட டீச்சர் வெளியில் வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் என கொந்தளித்தனர். முடிந்தவரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்த காவல்துறையினர் பெற்றோரின் போராட்ட வீரியம் அதிகமானதால் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அனைவரும்
நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபதி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.